அனைவருக்கும் வணக்கம். இன்று தமிழக அரசியலில் ஒரு முக்கியமான திருப்பம். நடிகர் திரு விஜய் அவர்கள் இன்று முதலமைச்சராக பதவியேற்றிருக்கார். இன்று காலை மே 10 காலை 10:18 அவர் பதவியேற்றிருக்கிறார். ஸோ இன்னைக்கு அவர் பதவியேற்ற நேரம் வந்து அஷ்டமி இருக்கு. ஸோ அஷ்டமியிலே பதவியேற்றிருக்கார். இதை பத்தி உங்களோட கருத்து என்ன, மிஸ்டர் அஸ்வின் சுப்பிரமணியன்? கருத்து என்ன அப்படின்னா, அஷ்டமியை நம்ம வந்து ஒரே ஃபேக்டரா பார்க்க தேவையில்ல. ஏன்னா முக்கியமான ஃபேக்டர் வந்து அந்த 10-18 மே 10 10-18 சென்னையில திரு விஜய் பதவி பிரமாணம் ஏத்திட்டு இருக்காரு. அந்த நேரத்துல கிரக நிலைகள் எப்படி இருக்கு, அது 5 வருஷத்துக்கு எப்படி தாக்கு பிடிக்குமா பிடிக்காதா அப்படிங்கிறத நம்ம எல்லாத்தையுமே வச்சு அனலைஸ் பண்ணமே தவிர வெறும் அஷ்டமி நம்மளுக்கு எந்த பதிலும் ஃபுல்லா கம்ப்ளீட்டா சொல்லாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஓகே, மிக்க நன்றி. ஸோ அடுத்து இப்போ அந்த கவர்மெண்டோட ஸ்டெபிலிட்டி எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? 5 வருஷம் தாக்கு பிடிக்குமா தாக்கு பிடிக்காதா அப்படிங்கிற ஒரு ஒரு ஃபேக்டர் ஒன்று ஸ்டெபிலிட்டி. இன்னொன்று வந்து இன் ஜென்ரல் பார்லிமெண்ட்ல அசம்பிளியில் ஸ்டெபிலிட்டி இருக்குமா, இதெல்லாம் பேஸ் பண்ணி நம்ம ஓவராலாக பார்க்குற ஒரு சிஸ்டம் தான். ஸ்டெபிலிட்டி வில் பி டெஸ்டட், அதாவது அதுக்குண்டான சோதனைகள் நிறையா வரும். எஸ்பெஷலி சனி வந்து மேஷராசிக்கு போன உடனே நிறையாவே சேலஞ்சஸ் வரத்துக்கு உண்டான ஒரு அமைப்பெல்லாம் இருக்கு. பட் ஆனால் கவர்மெண்ட் ஸ்டேபிளா ரன் ஆயிடும், அப்படி இப்படி ஊசலாடிட்டு கஷ்டப்பட்டு ஏதோ அப்படி இப்படி பண்ணியுமே கவர்மெண்ட் வந்து ரன் ஆயிடும் அப்படின்னு தான் நான் பாக்குறேன். அதே மாதிரி இந்த கூட்டணி விஷயமாவும் வந்து முன்ன பின்ன இருக்கதான் செய்யும். பட் ஆனா புதுசா நிறைய பேர் வரதுக்குண்டான வாய்ப்பும் இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகே, சூப்பர் சார். ஸோ அடுத்து கவர்னன்ஸ் பொறுத்த வரைக்கும் எது நல்லா இருக்கும்? எந்த டிபார்ட்மெண்ட் நல்லா செயல்படும் நினைக்கிறீங்க? எந்த டிபார்ட்மெண்ட்ஸும் சேலஞ்சஸ் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? உள்துறை ரொம்ப நல்லா செயல்படும் அப்படின்றது என்னோட ஒரு அபிப்பிராயம். லா அண்ட் ஆர்டர் மெயின்டைன் பண்றதுக்கு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. எஜுகேஷன் கண்டிப்பா மேலோங்கி சீர்படுத்துறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு நிறைய இருக்கு. எஜுகேஷன் கண்டிப்பா நல்லா இருக்கும்னு தான் நான் நினைக்கிறேன். ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி இஸ் கோயிங் டு ஸ்ட்ரகிள். ஒரு கன்சாலிடேஷன் பீரியட், நிறைய சேலஞ்சஸ் இருக்கும் பைசா விஷயத்துல அப்படின்றது என்னோட ஒரு அபிப்பிராயம். ஓகே, நன்றி. ஒரு கவர்மெண்ட் நல்லா செயல்படணும்னா பாலிசிஸ் அண்ட் பில்ஸ் இருக்கணும். ஸோ புது பாலிசிஸ் நல்லபடியா வருமா? அது அசம்பிளியில பாஸ் ஆகுமா? ரொம்ப கஷ்டம்தான். எதனால அப்படின்னாக்கா, அதாவது இப்பதான் நம்ம எதிர்கட்சியை கொண்டு வரதுக்கு உண்டான ஒரு டைம். எதிர்கட்சி மிக வலிமையான ஒரு எதிர்கட்சி அப்படின்றத நம்ம ஜாதகத்துல பார்க்க முடியுது. அப்போ அந்த எதிர்கட்சிகளோட பாயிண்ட்ஸையும் எடுத்துக்கிட்டு ஒரு அசம்பிளியில பில்ஸ் பாஸ் பண்ணணும் அப்படின்னா இட் இஸ் கோயிங் டு பி கொஞ்சம் சேலஞ்சிங்காக தான் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பட் ஆனால் பண்ணிடலாம். சிலது பாஸ் ஆகும், சிலது ஃபெயில் ஆகிடும். நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இருக்காது. கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்ஸ் இருக்கும், ஏமாற்றம் இருக்கும். ஓகே, உங்களோட ஃபைனல் வெர்டிக்ட் அப்படின்னு என்ன சொல்லுங்க? விஜய் 5 வருஷம் நிப்பாருன்னு நான் எதிர்பார்க்குறேன். ஓகே, மிக்க நன்றி.